ஓம் ஹரஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. இந்த விஸ்வாவசு வருஷம் முழுவதும், குறிப்பாக இந்த வைகாசி மாதம் சொல்ல வேண்டிய அற்புதமான சகல சக்தி வாய்ந்த சூரியனுடைய காயத்ரி மகாமந்திரத்தை குறைந்தது 11 முறை, 3 முறை 21 முறை, 3 காலமும் காலை மதியம் மாலை உறங்க செல்வதற்கு முன்பு இந்த காயத்ரி மந்திரத்தை ஓதுவதால் உங்களுக்கு பலன்கள் அதிகரிக்கும். எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஓம் தத்புருஷாய வித்மகே, ஓம் தத்புருஷாய வித்மகே, பிரபாகராய தீமகி, பிரபாகராய தீமகி, தன்னோ தாதா சூரியமூர்த்தி பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே பிரபாகராய தீமகி, தன்னோ தாதா சூரியமூர்த்தி பிரச்சோதயாத். இதை சொல்வதனால் உங்களுடைய மன கஷ்டங்கள் வராமல் தடுக்கும், இருந்தால் நீங்கும், வெற்றிகள் உங்களுக்கு அமையும். நல்லதை மட்டும் கடவுள் உங்களுக்கு காட்டுவார். மேலும் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி, தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஓம் சனீஸ்வராய வித்மகே சூரியபுத்திராய தீமகி, தன்னோ மந்த பிரச்சோதயாத். எப்படி சனீஸ்வர பகவானுடைய காயத்ரியும் வேல்வேல் குழந்தைவேல், வேல்வேல் குழந்தைவேல், வேல்வேல் குழந்தைவேல் என்று சொல்வதும், அண்டத்தை காத்தருளும் அக்கார கனியை போற்றி, அண்டத்தை காத்தருளும் அக்கார கனியை போற்றி, அண்டத்தை காத்தருளும் அக்கார கனியை போற்றி. இதனுடைய விளக்கங்கள் நாம் மிக விரைவில் உங்களுக்கு தருகின்றோம். மேலும் இன்றைய விஸ்வாவசு வருஷத்தினுடைய இன்றைய நாள், நட்சத்திரம், யோகம் இவைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அதற்கு முன்பாக இன்றைய சனிக்கிழமை கூடிய ரேவதி, ரேவதி நட்சத்திரம் கூடிய சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி 48 வரை இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கிறதுனால இது பிரபலாரிஷ்ட யோகம் என்கின்ற கூடா நாள். ஆகினால எந்தவித சுபகாரியங்களும், கொடுக்கல் வாங்கல், பத்திரம் தாவாக்கள், பேச்சு முடிப்பது, எந்த விதமான சம்பந்தம் கலப்பது, எந்த விதமான தஸ்தாவேஜ் டாக்குமெண்டில் கையெழுத்திடுவதை மிகவும் குறிப்பாக உயர் பதவிகள் பொறுப்பில் உள்ளவர்கள் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்? உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும். எதிர்வினை ஆட்ட எத்தனையோ எதிர்வினை சக்திகள், நெகட்டிவ் ஃபோர்ஸ் உங்களை தாக்கலாம். அதிலிருந்து நாம் காபந்து செய்து கொள்ள வேண்டியது. ஆகையினால இதில் இறைநாமங்களை அவரவர்கள் குலவழக்கப்படி சிவசிவா, ராமராமா, கோவிந்தா, நாராயணா, ஓம் சக்தி இப்படி என்று சொல்வதும், 12 துவாதச நாமாவளியினுடைய அட்டவணை தருகிறேன். அதை குறைந்தது 12 முறை ஓதுவதால் நமக்கு எந்த விதமான கெடுதல்களும் ஏற்படாமல் இருக்கும். இன்றைய விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் வசந்தரும், ரிஷப மாதம் வைகாசி மாதம், வளர்பிறை துவாதசி திதி, இன்று ஆயுஷ்மான் நவம யோகம், கௌளவகரணம் 8 மணி 58 தொடர்ந்து கரஜை கரணம், ரேவதி நட்சத்திரம். இப்படி ரேவதியும் சனிக்கிழமையும் சேர்கின்றது. கூடா நாள் என்கின்ற சொல்வார்கள். இதை ஜோதிட வல்லுநர்கள், சாஸ்திர நிபுணர்கள், ஆச்சாரியார்கள், பிரவசன கர்த்தாக்கள், கோவில் கும்பாபிஷேகம், ஆலய நிர்மாணம், வீடு கட்டுதல், மனை கோள்பவர்கள், மனையடி சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம் தெரிந்தவர்களெல்லாம் தயவு செய்து எல்லோருக்கும், பொதுஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இவைகள் ஒரு காலத்திலே எல்லோரும் கடைபிடித்தார்கள். காலத்தினுடைய அவசர கதியிலே இப்பொழுது அதை விட்டு போய்விட்டது. அதை நினைவுபடுத்த வேண்டியது ஒவ்வொரு ஜோதிடரின் முக்கியமான கடமை. அவர்களுக்கு நல்லதே நடக்கும். மேலும் இன்றைய நாளிலே எந்த விதமான அட்வான்ஸ் தொகை வாங்குவதும், கொடுக்கல் வாங்கல் செய்வதும் எதுவும் செய்யக்கூடாது. சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. ஓம் இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் பார்க்கும்போது, ஓம் ஸ்ரீ ஹராய நமகா இதிலிருந்து ஆரம்பித்து நான் அட்டவணை தருகிறேன். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இன்று என்ன கிழமை என்று தெரிந்து கொள்வது போல இன்று என்ன நட்சத்திரம் முதல் தெரிந்து கொள்ளுங்கள். அதனுடன் சேர்த்து கிழமையை படித்து பாருங்கள். உதாரணமாக இன்று ரேவதி நட்சத்திரம் சனிக்கிழமை, சனிக்கிழமை கூடிய ரேவதி நட்சத்திரம், இது வந்தால் கூடாத நாள். நாளை பரணியும் ஞாயிற்றுக்கிழமையும், நாளைக்கு மத்தியானம் 11 மணிக்கு மேலே வந்து அதை விவரமாக கொடுத்துருக்கேன். பரணியும் ஞாயிற்றுக்கிழமையும், சித்திரையும் திங்கட்கிழமையும்,
உத்திராடமும் செவ்வாய்க்கிழமையும், அவிட்டமும் புதன்கிழமையும், கேட்டையும் வியாழக்கிழமையும், பூராடம் கூடிய வெள்ளிக்கிழமை இவைகளெல்லாம் கூடாத நாள். அதனுடைய நேரம் காலம் மாறுபாடிற்கும் கிழமை மாறாது. அந்த நட்சத்திரம் ஒரு நாள் முழுவதும் இருக்கலாம். ஒரு 10 மணி நேரம், 6 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் இருக்கலாம். இது பகலிலும் இருக்கலாம், இரவிலும் இருக்கலாம். தொடர்ந்து 24 மணி நேரமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தயவு செய்து எல்லோரும் குறித்து கொள்ளவும். எதிர்காலத்திலே தின காலண்டர் போடுகின்றவர்கள்லாம் இதை குறிப்பிடுவது. இப்போதெல்லாம் பிரதோஷம், திருமணத்திற்கு திருமாங்கல்ய படம் இப்படி போடுவது போல இந்த கூடாத நாளை அச்சிட்டு வழங்கினால் உங்களுக்கு கோடான கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். இன்று இறை காரியங்கள், தான தர்மங்கள், கோயில் வழிபாடு, உங்களுடைய பிரார்த்தனைகள் செய்வதால் எந்த விதமான கெடுதலும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். கண்டிப்பாக அவரவர்கள் காவல்துறை மற்றும் இராணுவத்தில் உள்ளவர்களுக்காக நாம் பொதுவாக எல்லோரும் பிரார்த்தனை செய்தே ஆக வேண்டும். காவல் இல்லை என்றால் நமக்கு எந்த பாதுகாப்பும் இருக்காது. இது எல்லோருக்கும் தெரியும். வீட்டில் இருக்கிறவே வாட்ச்மேன் வரையும் காவல்துறை கீழ் மட்டம் முதல் மேல் அதிகாரிகள் வரை அவர்கள் நலனுக்காக நாம் ஒரு நிமிடமாவது பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்கள் 1000 இருந்தாலும் அவர்களைப் போல ஒரு நாள் ஒரு நிமிடம் நம்மால் பணியாற்ற முடியாது. கடும் குளிர், மழை, வெயில், எத்தனையோ எதிர்வினை சக்திகள், போராட்டங்கள், தேவையில்லாத வதந்திகளை பரப்பி இப்படி வருகின்றவர்களை சமாளிக்கின்ற அதிகார பொறுப்பில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய கத்திமையில் இருக்கின்ற வாழ்க்கை என்று சொல்வார்கள். அவர்களை ஏளனமாக போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லாதீர்கள். அவர்களுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் காவலர்கள் எல்லோரும் காவலராக, இராணுவ வீரராக வர முடியாது. அவரவர்கள் ஒரு காலத்திலே அவருடைய குடும்பத்தார் காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், கிராம தெய்வங்களை வழிபட்டால் அவர்களுடைய அனுகிரகத்தினால் அவர்களுக்கு இந்த பதவி கிடைத்தது என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் நாட்டை ஆளுகின்ற மன்னன் முதல், அரசர் முதல், மந்திரிகள் முதல் கண்டிப்பாக இராணுவத்திற்கும் காவல்துறைக்கும் மரியாதை செலுத்தித்தான் தீர வேண்டும். நம்மை காப்பது நமது குலதெய்வம், நமது தாய் தந்தையரைப் போல நம்மை காப்பவர்கள் காவலர்கள். ஆகினால் காவலர்களை வணங்குங்கள், அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். முன்னாள் இராணுவ வீரர்கள் சுதந்திர தியாகிகளுக்காக தர்ப்பணம் செய்வதும், நித்திய தர்ப்பணம் செய்வதும், இன்று லக்ஷ்மி கணபதியை வழிபடுவதும் மிக அற்புதமான பலன்களை தரும். அவரவர்கள் தெரிந்த மந்திரங்களை, இறைநாமங்களை ஓதுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளால் அருணாச்சலா.